எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான பொருட்களை முதல்ல சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இது தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. இது தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போ இந்த உளுந்து, ஜீரகம், பூண்டு, உப்பு இதை மாத்திரம் குக்கரில் அரை டம்ளர் உளுந்துக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும். இதை குக்கரில் சாதம் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த கஞ்சி குக்கரில் வச்சு நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, இதுதாங்க இந்த குக்கரில் வச்சு எடுத்து நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலரில் இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது இருக்கு. இந்த தேங்காய் பாலை அப்படியே ஊற்றி இதில் கலந்துக்கணுங்க. உப்பு உங்களுக்கு வேணும்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இது உளுந்தங்கஞ்சி. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் இதை மார்னிங் டிஃபன் மாதிரி சாப்பிட்டா வயிற்றுக்கு எதமாக இருக்கும். இப்போ நமக்கு ஃபீவர், கோல்டு, காஃப் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம நார்மல் கஞ்சி சாப்பிடுவோம், அரிசி கஞ்சி இல்லைன்னா பிரெட்டே சாப்பிடுவோம். இப்போ அதுக்கு பதிலாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்தங்கஞ்சி கோல்டுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா கேட்கும். உடம்பு வலி இருக்கும் இல்லையா, அந்த உடம்பு வலிக்கு நல்லா கேட்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். தொடர்ந்து நம்ம கோல்டு இருக்கும்போது தொடர்ந்து மார்னிங் ஒரு 2 டம்ளர் 3 நாள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கோல்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப எதமாக இருக்கும் இது சாப்பிட்டாலே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். திரும்பவும் இன்னொரு ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.